بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم بأمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்தவனுடைய அருளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது படைத்தவனை பயந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மனிதர்களுக்கு இறைவன் ஏராளமான அருள் வளங்களை தொடர்ந்து கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் மனிதர்கள் இறைவனை அறிந்து விளங்கி அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதன் மூலமாக மட்டும்தான்
நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கென்ற எல்லா வழிமுறைகளையும் எல்லா போதனைகளையும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார். இஸ்லாம் கூறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து அடிபணிந்து நடக்க வேண்டும். இன்றைய தினம் பிறருடைய நலத்திலே பங்கெடுத்துக் கொள்வது, பிறருக்கு நலம் நாடுவது தான் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்று சொன்னாலேயே பிறர் நலம் நாடுதல், பிறருக்கு நன்மையை செய்தல், பிறருக்கு நல்லவற்றையே நாம் நினைப்பது, பிறருக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படி ஒரு காரியம் நல்லதாக தோன்றுகிறதோ, நன்றதாக தெரிந்து அதை ஆசைப்பட்டு முன்னிலை எடுத்துக்கொள்கிறோமோ, அதே போன்று பிறருக்கும் நாம் நினைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆழமாக அழுத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாகவே இது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்றாலேயே பிறர் நலம் நாடுதல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அந்த இஸ்லாம் என்று சொன்னால் பிறர் நலம் நாடுதல் என்கின்ற இந்த அடிப்படை கொள்கையினால் தான் இதை அசைக்க முடியாத அளவிற்கு வேரூன்றி உலகம் முழுவதும் இந்நாள் வரை எவ்வளவு மறுப்புகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் இதனுடைய விளைவு வளர்ச்சி எல்லாம் அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். காரணம், அல் இஸ்லாம் அத்தீன் அன் நஸீஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுதல், பிறர் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு நல்ல காரியங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், பிறருடைய கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக சம்பாதிக்கிறோம் என்றால் பிறர் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை நம்மால் இயன்ற அளவிற்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் இவ்வளவு ஆழமாக எடுத்துரைப்பதினால்தான் அல்ஹம்துலில்லாஹ் உலகம் முழுவதும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை வலுவூண்டிக் கொண்டே இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக பிறருடைய நலம் நாடுவதனுடைய அஸ்திவாரத்தை புரிகின்ற வகையில் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒட்டுமொத்த மனிதர்களும் சமம் இறையச்சத்தினால் தான் வேறுபட முடியும் என்பதை நினைவூட்டி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழைக்கிற மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் புரிய வைக்கின்றார், மனிதர்களே உங்களுடைய படைப்பு எங்கிருந்து துவங்கியது? ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கியிருக்கிறோம். ஏன்? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, பழகி கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, நட்பு பாராட்டுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, உறவுகளை உருவாக்கி கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய மனிதர்களை படைத்துவிட்டு மனிதனுடைய படைப்பினுடைய அந்த கிளைகளையும் கோத்திரங்களையும் நோக்கங்களையும் தெளிவுபடுத்துகிறான். உங்களை படைத்திருப்பது லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, நட்பு பாராட்டிக் கொள்வதற்காக, சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, உங்களுடைய உறவுகளிலே உறுதியாக நிற்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுடைய உயர்ந்த வம்சத்தினாலோ செல்வத்தினாலோ அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக ஆக முடியாது. நீங்கள் யார் சிறந்தவர் என்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ, இறைவனுடைய போதனையினுடைய அடிப்படையிலே இஸ்லாம் சொல்வதை போல பிறர் நலம் நாடுதல் என்ற போதனைகளிலே யார் உட்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, இப்படிப்பட்ட இறையச்சம் நிறைந்தவர்களால் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக ஆக முடியும். இறைவனிடத்தில் சிறந்தவராக ஆகுவதற்குத்தான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும். அந்த நீயத்தை உலகத்திலே ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், உன்னுடைய பொருத்தத்திற்குரியவனாக இருக்க வேண்டும், உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும், உன்னுடைய மன்னிப்பிற்கு தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும்.
நீ நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை காட்டும் பொழுது அதற்கு தகுதி உள்ளவனாக நான் ஆற வேண்டும் என்ற ஆழமான முயற்சியிலே இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா நீங்கள் உலகத்தில் பேசும் பொழுது மனிதர்களுக்கு தெளிவானதை சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். ஏனென்றால் இதெல்லாம் பிறர் நலம் நாடுதல், பிறருக்கு சொல்லுதல், பிறரோடு அரவணைத்தல் என்பதற்காகத்தான் இறைவசனங்கள் ஏராளமாக இறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு காட்டுகிறார். ஒவ்வொரு வார ஜும்மா குத்பாக்களின் நிக்காகளிலும் ஓதப்படுகின்ற அந்த இறைவசனம் தான் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவினுடைய 70வது வசனத்திலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திகில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வ கூலு கௌலன் சதீதா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக நேர்மையாக அழகிய முறையில் எடுத்து கூறுங்கள். இதனால் என்ன பலன்? யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய காரியங்களை, நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி சரியாக நேர்த்தியாக நேர்மையாக இருக்குமே என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய அமல்களை, உங்களுடைய காரியங்களை சீர்படுத்துவான். அதோடு மட்டுமல்ல வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் இம்மையுடைய வாழ்க்கை இறை கட்டிற்கு கட்டுப்படுவதும் இறுதி தூதருடைய போதனைகளை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றான். எனவே உலக வாழ்க்கையில் இஸ்லாம் எடுத்துரைப்பது பிறர் நலம் நாடுவதில் அக்கறை செலுத்த வேண்டும், அதிகமான முறையில் அதை நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 119வது வசனத்தில் சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன், இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வ கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு சேர்ந்தீர்கள், உண்மை பேசுபவர்கள், சத்தியத்தோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள். உண்மை வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. உண்மை பேசுவதனால் பிறருடைய நலத்திற்கு அது மிக அவசியமான ஒன்றாக அது இருக்கிறது. உண்மையினால் ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறான், உண்மையினால் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான் என்பதனால் அல்லாஹ் தஆலா பிறர் நலம் காண வேண்டும் என்பதற்காகவே திருமறை குர்ஆனின் குமுறையில் கூறுகின்றான் நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 83வது வசனத்தில் சொல்றான் வ கூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களிடத்திலே நீங்கள் அழகிய முறையில் உரையாடுங்கள், அழகிய முறையிலே பேசிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது பிறர் நலம் நாடுதல். அவருடைய உள்ளத்தில் தவறான வார்த்தையில் வந்துவிடக்கூடாது. அவருடைய உள்ளத்தில் உங்களுடைய பேச்சு கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் பிறர் நலத்தை கவனிக்கின்றார். மனிதனாக படைத்துவிட்டு அப்படி அல்லாஹ் விடல, நம்மளை அல்லாஹ் எப்படி பராமரிக்கிறார் பாருங்க. சாதாரண விஷயம் எல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாய் நம்மை படைத்து நமக்கு ஈமானை கொடுத்து, இறைவேதத்தை கொடுத்து, இறுதி தூதரை கொடுத்து நம்மை வலுப்படுத்துகிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை அன்பு பாராட்டுகிறார். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் உரையாட வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. எனவே நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு அழகிய முறையிலே ஆக்கி கொள்ளுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அருள்குடையாக அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் தஆலா அப்படிதான் வலியுறுத்துகிறான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிரு ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருள்குடை இறுதி தூதர். அந்த நபிக்கு தன்னுடைய பேச்சிலே, தன்னுடைய ஆற்றலிலே, தன்னுடைய மக்களோட நினைவடைந்த ஒரு நபிக்கு அல்லாஹ் அரவணைப்பான வார்த்தையை கூறுகின்றான், அன்பான வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறான். இது எவ்வளவு பெரிய முக்கியம், பிறர் நலம் காணுதல் என்பதில் அவசியமான ஒன்று. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் இந்த மனிதர்களிடத்திலே அழகிய முறையில் மென்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், நீங்கள் முரட்டுத்தனமாக, கோபமாக, வெறுப்பாக பேச ஆரம்பித்து விட்டால் ஃபன்ஃபது அலை, உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி விடுவார்கள். எனவே அவர்கள் சிறு பாவங்கள், தவறான நடைகள் இருக்குமே என்றால் ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அது மட்டுமல்ல வஸ்தக்ஃபிர் லஹும், மன்னிப்பது மட்டுமல்ல அவர்களுக்காக பாவ மன்னிப்பும் நீங்கள் தேடுங்கள். அது மட்டுமல்ல வஷாவிரு ஃபில் அம்ர், ஆலோசனை நடத்துகிறீர்களா,
பரிந்துரை செய்கிறீர்களா, உட்கார வைத்து பேசுகிறீர்களா, உட்கார வைத்து அவர்களோடு பேசுங்கள். அந்த விஷயத்தில் பேசி ஒரு முடிவெடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், இப்படி அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டக்கூடியவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிக்கு தன்னுடைய பேச்சிலே பிறர் நலத்தை கவனிக்க வேண்டும், பிறருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம். இப்படியான ஆழமான பேச்சு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ச்சியும் இஸ்லாமிய வளர்ச்சியும் உலகத்தில் மக்கமா நகரத்தில் உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தவர்கள், ஏசியவர்கள், பேசியவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். ஏன் அவ்வளவு பெரிய உயர்வு கிடைத்தது? அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர் நாடினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல நினைத்த தன்னுடைய உண்ணுகின்ற உணவில் மாமிசத்தில் விஷத்தை கலந்த அந்த பெண்மணியையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்கின்றார்கள். பிறம் நலம் நாடுதல் என்பது இறை மார்க்கம் ஓங்குவதற்கும், நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதற்கும், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கின்ற அளவிற்கு இதனுடைய நிலைப்பாடு இருப்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தீனு அன்-நஸீஹா, இறை மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல், பிறருக்கு நல்லதை செய்தல். பிறர் நாம் எப்படி ஒரு உயர்வை அடைந்திருக்கிறோம், நாம் எப்படி ஒரு சிறப்பாக இருக்கிறோம், நாம் எப்படி ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறோம், அதுபோன்று பிறருடைய குடும்பத்தில் அப்படி இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துன்பங்கள் இருந்தால் அவர்களும் அந்த நலனை அடைய வேண்டும். நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம், பரக்கத்து கிடைக்கிறதா, பிறருக்கும் அந்த பரக்கத்து கிடைக்கக்கூடிய வழிமுறையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் உண்மையில் உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது. நாம் ஒரு இடத்திலே சம்பந்தம் செய்திருக்கிறோம் என்றால் அந்த சம்பந்தத்திலே வேறொரு சம்பந்தம் கலக்க நினைக்கிறார்கள், நல்ல மனிதராக இருந்தால் அவர்களுக்கு நாம் அழகிய ஒரு பண்பாடுகளை, வழிமுறைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். இப்படி பிறர் நலம் நாடுதல் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிமுறை, அடிப்படை கொள்கை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், தீன் என்றால் பிறர் நலம் நாடுதல் என்று சொன்னீர்களே, கால் லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நாங்கள் நலவை நாடுவது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒலில்லாஹி ஒலி கிதாபிஹி ஒலி ரசூலிஹி ஒலி ஐம்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பிறர் நலம் நாடுதல் என்று சொன்னால் முதலாவதிலே ஒலில்லாஹி, அல்லாஹ்விற்காக பிறர் நலம் நாடுதல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், அவனுக்கு மட்டுமே சஜ்தா செய்வேன், அவன் கூறிய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய பிறர் நலம் நாடுதல் என்பது முதலில் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது. முதலில் ஒரு அடியான் பிறர் நலம் நாடுதலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதல்வியாக்கான வலில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் அது மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒலி கிதாபிஹி, அவன் இறக்கிய இறை வேதத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. குர்ஆன் சொல்வதை கேட்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை கற்க வேண்டும், அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இதுதான் நீங்கள் பிறர் நலம் நாடுதல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கம் அளிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புவது, அது சொல்வதற்கு கட்டுப்படுவது, அதனுடைய வாழ்க்கையாக நம் அங்கமாக ஆக்கிக் கொள்வது, இது வாழ்க்கையினுடைய முக்கியமாக இருக்கிறது. ஒலி ரசூலிஹி, இன்னும் அந்த தூதர் மீது நம்பிக்கை கொள்வது, அந்த தூதர் எந்த ஒரு விஷயத்திற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை நம்புவது, அதை பின்பற்றுவது, அதை கீழ்ப்படிவது, இதுதான் ஒரு மூமின் பிறருக்கு நலம் நாடுவதனுடைய முக்கிய அம்சம் என்பதை முதல் தரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு கொடுத்தார்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதருக்கு கொடுத்தார்கள். இதுதான் பிறர் நலம் நாடுவது என்பதில் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக. அடுத்து சொன்னார்கள், ஒரு ஐம்மத்தில் முஸ்லிமீன், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு நாட்டை ஆளக்கூடியவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இவருக்கு நேர் வழியக்கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ், இவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக்கடா, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனுடைய நமக்கு கடமை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பிறர் விரல் நலம் நாடுதல் என்பது இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், நம்மை அடித்தாலும் உதைத்தாலும் எதிர்த்தாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு, அவர் உலக மக்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யட்டும் அவர்கள் என்ற பிரார்த்தனைக்கு
நன்மைக்குரியவர்களாம் அவர்களை ஆக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போல ஆம்மத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறர் நலம் காக்க வேண்டும், பிறர் நலம் நாட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொன்னாலேயே நாம் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட உடன்படிக்கை எடுப்பார்கள் சில விஷயங்களுக்கு. அப்படி எடுக்கின்ற பொழுது இதையும் அடிப்படையாக வைத்து கூறினார்கள். அன் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிறார்கள். வகால சொல்கிறார்கள், பாயிது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ நுஸ்ஹி அலா லிகுல்லி முஸ்லிமின் என்று வாக்களிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையை நிலைநாட்டுவேன், வாக்கு கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பைஅத் செய்கிறாங்க. என்னவென்று, யா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தொழுகையை கண்டிப்பாக விடாமல் கடைபிடிப்பேன் யா ரசூலல்லாஹ். வ ஈதாஇ ஸகாத், என் மீது அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருந்தால் அந்த செல்வத்தினுடைய அடிப்படையிலே முறைப்படி அதனுடைய ஸகாத்தை நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நான் என்ன செய்வேன்? பிறர் நலம் நாடக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாக்களிக்கிறார்கள், பைஅத் செய்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரதி என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் லா யظلمஹு வலா யஹ்கிருஹு வலா யஹ்துல்ஹு. ஒரு ஈமான் கொண்ட அடியார் இன்னொரு ஈமான் கொண்ட அடியாருக்கு சகோதரர்கள் ஆவார்கள். எனவே லா யظلمஹு, நீர் அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவருக்கு நீ தீங்கு இழைக்கக்கூடாது, அவருக்கு நீ பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு பிறர் நலம் நாடுதல் என்பது இஸ்லாம் அடிச்சுவடாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு அடியான் கடைபிடிப்பினான் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் பகைமையும் கஷ்டமும் துன்பங்களும் அடியோடு தகர்த்திடப்படுகின்ற அன்பான அரவணைப்பான ஒரு நிலைப்பாடைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானிய அடிப்படையாக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்துக் கொடுக்கிறார்கள். லா யظلمஹு, நீ அநீதி இழைத்து விடாதே, அவருக்கு துன்பத்தை கொடுத்து விடாதே. வலா யஹ்துலுஹு, அடுத்து சொன்னார்கள், நீ அவருக்கு மோசடி செய்து விடாதே, ஏமாற்றி விடாதே. பிறரை ஏமாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல, நாளை மறுமையில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள். வலா யஹ்கிருஹு, எந்த ஒரு நன்மனிதரையும் நீ இழிவாக கேவலமாக உன்னை விட தாழ்ந்தவன் என்று மட்டமாக நினைத்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் சம்பந்தமாக நம்முடைய பிறர் நலம் நாடுவதுதான் வாழ்க்கையினுடைய உயர்வும் அந்தஸ்தும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையின் முன்மாதிரி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் இறுதி ஹஜ்ஜின் போது சொன்னார்கள், வ மாலுஹு வ தம்முஹு வ அர்துஹு ஹராமுன் க ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த அரஃபாவுடைய தினத்தில் இருந்து கொண்டு இந்த பூமி எவ்வளவு சிறப்பிற்குரியதோ, கண்ணியத்திற்குரியதோ, இந்த மாதம் எப்படி கண்ணியத்திற்குரியதோ, இந்த பூமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, அதுபோலதான் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டுவது உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக நீ நசுப்பது உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிடுவது உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போதியுடைய அந்த பிரச்சார ஒளிதான் உலகம் முழுவதும் பரவப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிறர் நலம் நாடுதல் என்கின்ற ஒரு உயர்வு மகத்துவம் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் பேசுவது மட்டுமல்ல, செயல்படுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் பிறர் நலம் காடுவதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யாரும் உண்மையான இறை நம்பிக்கையோடு ஆக முடியாது. நமக்கு எதை விரும்புகிறோமோ அதைத்தான் நம்முடைய சகோதரர்களுக்கும் விரும்ப வேண்டும். நான் எதை சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பிறருக்கு நாம் கொடுக்க நினைக்கணும். பிறர் நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த பொருளை நேசிக்கிறோமோ, எதை ஆசைப்படுகிறோமோ அதை தான் தன்னுடைய தோழருக்கும் தன்னுடைய நண்பருக்கும் நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய முழுமையான அடையாளம். முழுமையாக அந்த ஈமான் முழுமை பெறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுதல் என்பது ஒரு ஈமான் கொண்டவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தல் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற கசப்புகள், போராமைகள், இதற்கு எதிர்பதமாக இருக்கக்கூடிய அனைத்துமே அழிவு
அழிந்து போகக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் பேண வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னார். இன்னல்லாஹ் லா யர்ஹமுல்லாஹ் வலா யர்ஹமுன் நாஸ். எந்த ஒரு அடியான் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, மனிதர் மீது கருணை காட்டவில்லையோ, மனிதர் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி நம்முடைய தேவையை ஆசைப்படுகிறோமோ அதுதான் பிறருக்கும் நாம் நேசிக்க வேண்டும், பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும், பிறருக்கும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், வஅன் ரஜுலன் ஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த காரியம் எது? எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை முன்னிலைப்படுத்துகிறார் அந்த நேரத்தில் அந்த தோழருக்கு தெரியுமா? துத்இமு தஆம், நீ ஏழை எளியவருக்கு பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக சிறந்த செயல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, உணவு என்பது வெறும் உருவை கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய தேவையை பூர்த்தி செய்வது. நம்ம கண்ணுக்கு எதிராக தெரிகிறது, இவர் கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார், நாம் கொடுத்தால் அவருடைய கஷ்டங்கள் நீங்கும் என்று உணர்ந்தால் அந்த காரியத்தை செய்வதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய சிறந்த காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த நிலையை ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்கள் நம்மளால் இயன்ற அளவிற்கு ஒருவருக்கு சக்தியை அல்லாஹ் யாருக்கு அளவு கொடுத்திருக்கிறான் அதுக்கு தகுந்தவாறு செயல்படுத்தணும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் நலம் நாடி அவருடைய தேவையை பூர்த்தி செய்வது, அவருடைய பசியை போக்குவது, அவருடைய கஷ்டத்தை நீக்குவதில் யார் முன்னிலைப்படுத்திக் கொள்கிறாரோ அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக சிறந்த காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாட்டினுடைய உயர்வை எடுத்து கூறினார்கள். இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை படிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனை அன்றைக்கு எதிர்த்தவர்களும் அவர்கள் எதிர்ப்பாக நின்றாலும் அவருடைய மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது உண்மையை முகமது நபி சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது, சரியானது, சத்தியமானது என்று பறைசாட்டினார்கள். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தெளிவாக சொல்லப்படுகிறது. இறை தூதருடைய போதனையும் இறுதி தூதருடைய பிரச்சாரமும் இறைவேதம் பேசுகின்ற ஒவ்வொரு செயலும் இவர்களை உயர்த்தி கொண்டுதான் செல்லும் என்பதை மறந்துவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் திருமறை போதனைகளும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது பிறருடைய பசியை, பிறருடைய கஷ்டத்தை அவருக்கு நீங்க கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சிறந்த காரியம் என்று சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு அலமன் அரப்த வமல்லம் தாரிஃப், நீங்கள் அறிந்தவருக்கு தக்ரவு சலாம் அலாமன் அரப்த வமல்லம் தாரிஃப், நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்றீங்க அல்லவா, இந்த சலாம் சொல்வதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த, நமக்கு அறிந்தவரோ அறியாதவரோ அல்லது வெறுப்பானவரோ சலாம் சொல்ற எவ்வளவு பெரிய ஒரு துவாவை செய்யக்கூடிய பாக்கியம், எவ்வளவு பெரிய துவா செய்தோம். அல்லாஹ் தஆலா ஏக இறைவனுடைய அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உனக்கு உண்டாகட்டும் என்று கேட்க சாதாரண வார்த்தையா இது? சொல்லுங்க, யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நண்பர் ஒருவர் சகோதரி அறிந்தவராக இருக்கலாம், அறியாதவராக இருக்கலாம், யாரை பார்த்தா ஏன் செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கிறோமே, நாம் அல்லாஹ்விற்காக அவரிடத்தில் துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு இவருக்கு பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. அதனால் தான் பிறர் நலம் நாடுதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தில் இஸ்லாம் நமக்கு அதற்குரிய வழியை காட்டியிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது இதை செய்யவில்லை என்றால் இதற்கு மறுமை நாளிலேயும் அல்லாஹ் தஆலா கேட்பான். அது எவ்வளவு உயர்மிக்கது, மறுமையில் நன்மையை தரக்கூடியது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ் குதீஸிலே அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ் யகூல் யௌமல் கியாமத்தில் அப்தி, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பானா ஒரு அடியான்ட்ட, நான் அஸ்தம்துக, நான் பசியோடு வந்தேன், நான் பசியோடு ஒன்று வந்தேன். அல்லாஹ் கேட்கிறான் ஒரு அடியானை பார்த்து, நம்மளை பார்த்து அல்லாஹ் நம்மளை மறுமையிலே கேட்பானா, உன்னிடத்தில் நான் பசியோடு வந்தேன் ஆனால் எனக்கு உணவு அளிக்கவில்லையே. அப்பொழுது அடியான் சொல்வான், யா அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் வ கைஃப அஸ்தம்துக, நீ அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாகியே நீ உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும் யா அல்லாஹ் என்று அவர் கேட்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான், புரிய வைக்கிறான். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துறாங்க பாருங்க விஷயத்தை. ஒரு ஈமானிய வலு, பிறர் நலம் நாடுதல் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அடிச்சுவடு, பின்பற்றியே ஆக வேண்டும். அவ்வளவு
உயர்வுமிக்க விஷயத்தை தான் சொன்னார்கள். உணவளிக்குவது என்னுடைய அடியான் ஒருவன் மிக பசியில் கஷ்டத்தில் துன்பத்தை உன் வீட்டு வாசல் வந்து தட்டி கதறி கேட்டும் பொழுது நீ மறுத்து உதறி தள்ளிவிட்டாய். ஆனால் அங்கே கொடுத்திருந்தால் என்னுடைய அன்பையும் என்னுடைய பாசத்தையும் என்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொல்வான். சாதாரண விஷயம் அல்ல. ஒருவருடைய நிலையை நமக்கு உணர்ந்து புரிந்து தெரிந்து கொடுக்க மறுப்போம் என்று சொன்னால் அதனால் மிகப்பெரிய இழப்பு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா மறுமையிலே கேட்பான், வஅன மரிஸ்து ஃபலம் தஇத்னி, நான் நோய்வாய்ப்பட்டேன், என்னை நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் மறுமையிலே ஒரு அடியானிடத்தில் கேட்பான். அடியான் சொல்வான், யா அல்லாஹ் நீ மிக உயர்ந்தவன், அனைத்தையும் பரிபாலிக்க எப்படி ஒன்று போய் நலம் விசாரிக்க முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்வான், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், இந்த சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அவனை போய் நலம் விசாரிக்கவில்லை, அவனை போய் நலம் விசாரித்திருந்தால் நீ என்னுடைய அன்பையும் அருளையும் ரஹ்மத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய். ஒரு நலம் விசாரித்தல் எவ்வளவு உயர்வை கொண்டு போய் நிறுத்துகிறது பார்த்தீங்களா? நாளை மறுமையில கூட அல்லாஹ் கேட்பானா ஒரு நலம் விசாரிப்பது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் பிறர் நலம் நாடுதல் என்பது ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய அசித்திவாரமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நலம் விசாரிக்க தவறிவிட்டால் அதையும் நாளை அல்லாஹ் தஆலா கேட்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில் கேட்கப்படும் போது நான் தண்ணீர் கேட்டு உன் வாசலில் வந்து தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டாய், தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நாளை இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஒரு நீர் கொடுக்கலனா கூட நாளைக்கு மறுமையில கேள்வி இருக்குன்னா எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிறர் நலம் நாடுவதுதான் ஒரு மார்க்கத்தினுடைய அடிச்சுவடு அஸ்திவாரம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உணர்த்தி காட்டுகிறார் சொன்னால் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எனவேதான் அந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பிறர் நலம் நாடுதல் என்று ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அடிமையை ஒரு குதிரை வாங்குவதற்காக அனுப்பி வைக்க புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதரிடத்தில் அனுப்பி வைக்கிறார். ஒரு குதிரையை வாங்கி கொண்டு வருகிறார். வாங்கிவிட்டு வந்த விலை எவ்வளவுக்கு வாங்க கேட்கிறார்? 300 திரம்ங்கிறாங்க. அந்த குதிரையுடைய விலையை பார்த்தால் பல விலையில் உயர்ந்த வகையாக இருக்கிறது. அதற்கு 300 என்ன 800 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு உயர்வானது. திரும்ப போறாங்க. திரும்ப போய் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இது ரொம்ப உயர்ந்ததா இருக்கு, நீ விலை தெரியாம வச்சுட்ட, எனவே இதற்கு வாங்கின 300 விட 500 அதிகமாக கொடுத்து 800 வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு தெரியாமல் விற்று விற்பனை செய்து விட்டார். எப்படி பிறர் நலம் நாடுவதில் சஹாபா மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார்கள். அதே போன்று புகாரில் இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு மனிதர் ஒரு இடத்தை வித்துட்டார். அந்த இடத்தை அவர் வாங்கிட்டார். அந்த இடம் வாங்கப்பட்ட பிறகு அவர் விவசாயம் செய்யும் பொழுதோ அது கட்டடம் கட்டும் பொழுதோ ஒரு புதையல் கிடைக்கிறது. அந்த புதையல் கிடைத்த உடனே அந்த புதையலை எடுத்துக்கொண்டு வந்து வாங்கின ஆள்கிட்ட ஒன்று கொடுக்கிறார். இது உன்னுடைய புதையல் தான், இது உனக்குள்ளதான். அவர் சொல்றாரு, எனக்குள்ளது கிடையாது, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு, உனக்குள்ளதான். அதோட உள்ள சேர்த்தால் நான் உன்கிட்ட மண்ணு தான் வாங்கினேன், அதில் உள்ள புதையலை நான் வாங்கலையே என்று திருப்பி கொடுத்து 2 பேருக்கு மட்டும் பேச்சுவார்த்தை முட்டக்கூடிய அளவிற்கு சஹாபாக்களுடைய நிலை எவ்வளவு பிறர் நலம் நாடுதல். இன்றைக்கு உலகத்தில் அது அப்படியே நேர்மாற்றம். கொடுக்க மாட்டோம், சண்டை போடுவோம், வாங்கினதை பற்றி பேச மாட்டோம், கடைசிச்சா லாபம் அடிச்சுட்டு போயிடலாம் என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்க்கப்பட்ட இஸ்லாத்தில் உருவான சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள்? இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அவ்வளவு தீமைக்கு மாற்றமான முறையில் சரியான பாதையை நோக்கி தன் பிறர் நலம் நாட வேண்டும் என்ற உயர்வான அந்த பண்பும் பாசமும் தான் அவர்களை இன்றைக்கு அவருடைய பெயர்களை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு ரது என்று சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எதை பிறர் நலம் நாடுவது இஸ்லாமுடைய அடிச்சுவடாக இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கு எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு இறை நம்பிக்கையும் ஈமானையும் கொடுத்திருக்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் நம்முடைய வாழ்வில் உயர்வதற்கு சிறப்பை பெறுவதற்கான அனைத்து வகைகளையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தஆவுன் அல் பிர்ரி வத் தக்வா வ லா தஆவுன் அல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் ஒருவருக்கு நன்மையான விஷயத்தில் உதவி செய்து கொள்ளுங்கள், இறையச்சத்தில் உதவி செய்து கொள்ளுங்கள், அநியாயத்தில் அக்கிரமத்திலும் வரம்பு மீறுவதில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹ் ஃபி ஹாஜத்தி அஹீஹி. எவர் ஒருவர் தன் சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் என்றார்கள். மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு இஸ்லாமிய மக்கள் ஒரு ஈமான் கொண்டவருடைய கஷ்டத்தை ஒரு மனிதன் போக்குனான் என்று சொன்னால் ஃபர்ரஜல்லாஹு யௌமல் கியாமத்தி குர்பத்து மின் யௌமில் கியாமா, மறுமை நாள் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா போக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே,
இன்றைய உலக வாழ்க்கையில் நாம் சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலுடைய நெருக்கடியில் இருப்பவர்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்குவதற்கு நாம் தயாராக அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் யாருடைய உதவியும் பயனும் கிடைக்காத அந்த நாளில் மஹ்ஷர் மைதானத்திலே இந்த செயல்பாடுகள் பிறர் நலம் நாடுதல் பிறருக்காக உதவி செய்து என்ற அந்த மனப்பக்குவம் அந்த செயல்பாடு இஸ்லாம் கொடுத்த அந்த உயர்வு அந்த அந்தஸ்து அந்த வலிவு அந்த வலிமை அந்த அக்கிரமம் அந்த அந்த செயல்பாடான அழகான முறை இருக்கிறதே நமக்கு மறுமை வரை கொண்டு சேர்க்கக்கூடிய அல்லாஹ்வின் உதவி நேரடியாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா அந்த மனைவர்கள் மாக்கியர் முடிவானாக ஆமீன் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.